அண்மைச் செய்தி. காட்டாங்குளத்தூர் பொத்தேரி இடையே நெல்லை விரைவு ரயிலை நிறுத்திய பெண்ணிடம் செயின் பறிக்கப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். காட்டாங்குளத்தூர் பொத்தேரி இடையே நெல்லை விரைவு ரயிலை நிறுத்திய பெண்ணிடம் செயின் பறிக்கப்பட்டிருக்கிறது. நெயிலை நிறுத்தி பெண்ணிடம் செயின் பறிக்கப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். தற்போதைய செய்தி. சட்டையால் சிக்னலை மூடி ரயிலை நிறுத்திய நபர் பெண் பயணியிடம் தங்க சங்கிலியை பறித்துச் சென்று உன்னால். அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பத்மநாபன் வழங்க கேட்கலாம். பத்மநாபன், முழு விவரம் என்ன? வணக்கம் காயத்ரி. அதாவது சட்டையால் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் சிக்னலை மூடிய நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலை நிறுத்தி பெண் பயணியிடம் தங்க செயினை பறித்து சென்ற திருடனை தற்போது தாம்பரம் ரயில்வே போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் இந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தூத்துக்குடியை சேர்ந்தவர் அவசூரா என்பவர் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணித்த போது காட்டாங்குளத்தூர் பொத்தேரி இடையே இந்த ரயில் சிக்னல் அந்த பகுதியில் வந்தபோது அந்த சிக்னல் தன்னுடைய சட்டையை கட்டி சிக்னல் மூடிவிட்டு அந்த ரயில் நெல்லை ரயிலை நிறுத்தியுள்ளார். அந்த ஜன்னல் வழியாக அந்த பெண் பயணி பயணித்த போது அவர் தூத்துக்குடியை சேர்ந்த இந்த குணசேகரன் என்பவர் உடனடி அந்த ஜன்னல் வழியாக அந்த பெண்ணிடம் தங்கச்சேலை பறித்து சென்றுள்ளார். இது அந்த உடனடியாக கூச்சலிட்டு ரயில்வே போலீஸுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் அவர் தற்போது கைது செய்யப்பட்டு தாம்பரம் ரயில்வே போலீசார் அவரை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதே போல் அவர் வேறு எங்கேயாச்சும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டாரா, இல்லை இந்த தேடுவதற்காக தான், நகையை தேடுவதற்காக தான் இந்த ரயிலை நிறுத்தினாரா, இல்லை வேற எதனா காரணம் இருக்குமா என்ற கோணத்தில் தற்போது ரயில்வே போலீசார் அவரிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இருந்தபோது இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா ரயில் சிக்னலை இந்த மாதிரி துணியால் சட்டையால் மூடிய சம்பவம் அந்த பகுதியில் பரவ ஏற்பட்டு இருந்தாலும் இந்த மாதிரி சம்பவத்துல ரயில் நிர்வாகத்துல போலீசார் தற்போது அவர் மீது எந்த வழக்கு பதிவு செய்யணும் என்று தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் தங்க செயினை பறித்து சென்றவர் அவர் செயினை அவர் தான் எங்க எடுத்து சென்றார் என்று தற்போது போலீசார் ரயில்வே போலீசார் விசாரித்து வந்தாலும் ரயில் பயணிகளுக்கு போதும் பாதுகாப்பு வழங்க வேண்டும். பல இடங்களில் சிசிடிவி காட்சிகளை இன்னும் அமைக்க வேண்டியதுதான் பயணிகளுடைய கோரிக்கை இருக்கிறது. காயத்ரி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பார்த்திபன்.